வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிர்னி பழம் சர்பத் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நடுவில் உள்ள இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இப்படி எல்லாத்தையுமே வந்து நம்ம பீசஸ் எல்லாமே நம்ம உள்ளேருந்து எடுத்துடலாம் ஃப்ரூட்ஸை. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஊற வச்ச ஜவ்வரிசி வந்து நான் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம தண்ணி வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வந்து நல்லா வேகட்டும். நல்லா சாஃப்டானோன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து பால் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். உள்ள 1 ஸ்பூன் வந்து நான் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் வேணுங்கிற அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் நம்ம எடுத்து வச்சுருக்கல இந்த கஸ்டர்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா ஹீட் பண்ணிடலாம். நல்லா ஹீட் பண்ணி விடலாம் சிம்லேயே வச்சு. இப்போ அதில் வேணுங்கிற அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரைச்சி வச்ச இந்த கிர்னி பழ ஜூஸ் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அளவு நான் எடுத்துருக்கேன், அதை நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்ச ஜவ்வரிசி வந்து நான் எடுத்து வச்சுருக்கது அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் 1 ஸ்பூன் சப்ஜா சீடை எடுத்துக்கிறேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் வேணுங்கிற அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஊறட்டும். இப்போ இந்த சப்ஜா சீட் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த கஸ்டர்டு ஜூஸ் மிக்சிங்கில் வந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சப்ஜா சீட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிர்னி பழ சப்ஜா சீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து இந்த கிர்னி பழ பீஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 4-5 பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். கிர்னி பழ மில்க் ஷேக். தேங்க்யூ.